Hi guys, welcome back to our channel Easy Way to Learn English. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ இதில் 5 கைண்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், declarative, exclamatory, imperative and negative sentences. ஸோ ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை பற்றி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன் டைம் அதை வாட்ச் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கிளியராக புரியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், கொஸ்டின் மார்க்கோடு இருக்கிறது. இன்ட்ராகேஷன் அப்படின்னாலே ஒருத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு முடிஞ்சிருக்கும். அது நம்ம மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் கீழே வரும், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினிங் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேர் அப்படின்னா எங்கே, ஹவு அப்படின்னா எப்படி, வாட் அப்படின்னா என்ன, ஒய் ஏன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினிங் வேர்ட்ஸை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த டூ வேர்ப்ஸை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். டூ, டிட் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம கேட்கலாம். வில், ஷேல் அதை வச்சு கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் மே, மைட் அந்த மாதிரி நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸை வச்சு கூட கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் 1ல் ஆஸ்க் எ பாய் வாட் ஹீ இஸ் ஈட்டிங். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, அந்த பையன்கிட்ட போய் கேளு அவன் என்ன சாப்பிட்றான் அப்படின்னு. ஸோ இது எப்படி நீங்கள் போய் டைரெக்டாக கேட்பீங்க? வாட் ஆர் யூ ஈட்டிங். இப்போ அந்த பையன் உங்கள் முன்னால் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அவன்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க வாட் ஆர் யூ ஈட்டிங், நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு. ஸோ இதில் வாட்டுங்கிறது கொஷின் வேர்ட், ஆருங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸோ இங்கே யூ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூவோட ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப் வந்து ஆர் தான். ஸோ வாட் ஆர் யூ ஈட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேர்பை போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வேர்போட முடிகிற மாதிரி இந்த சென்டென்ஸ், இந்த கொஷினை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் எப்பயுமே கொஷின் மார்க் போட மறந்துடக்கூடாது. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் வெதர் ஹீ இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஸ்கூல். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லக்கூடிய மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்து இந்த பி வேர்ப்ஸில் ஆரம்பிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆர் யூ கெட்டிங் ரெடி ஃபார் ஸ்கூல், நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்குறது கூட ஷார்ட் ஃபார்ம் தான். அதில் டீட்டெயிலாக கேட்கணும்னா ஆர் யூ கெட்டிங் ரெடி ஃபார் த ஸ்கூல் அப்படி நம்ம டீட்டெயிலாகவும் கேட்கலாம். இது வந்து நான் ஓன் ஆஃப் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதே தான் எக்ஸாக்ட் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஆஸ்க் யோர் ஃப்ரெண்ட் வாட் ஷீ இஸ் ரீடிங். அவள் என்ன வாசிக்கிறான்னு நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கேட்போம்? வாட் ஆர் யூ ரீடிங், நீ என்ன வாசிக்கிற. வாட்னா என்ன, ஆர் யூ அதை வந்து அந்த பி ஃபார்ம் வேர்பை போட்டு லாஸ்ட்டாக அந்த ஆக்ஷனை போட்டிருக்கோம் ரீடிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் கொஷின் மாதிரியே இந்த தேர்ட் கொஷினையும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஸ்க் யோர் கொஷின் அபவுட் த டைம். ஏதாவது ஒரு கொஸ்டின் மணியை பற்றி, அதாவது டைம் பற்றி ஒரு கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த டைம், வாட் இஸ் த டைம் ரைட் நவ், அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஆஸ்க் யுவர் மதர் இஃப் ஷீ லைக்ஸ் டீ ஆர் காஃபி. உங்கள் அம்மா கிட்ட போய் டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கேட்போம்? டு யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் விச் இயர் ஹீ வாஸ் born. ஸோ நீ எந்த வருஷம் பிறந்தன்னு போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கணும். இன் விச் இயர் வேர் யூ born. இந்த இடத்துல வேர் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் யூ அந்த இடத்துல ஏஆர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஏன் வேர் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன்னா அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால வேர் யூஸ் பண்ணுறதான் கரெக்ட். ஆஸ்க் ஹரி த ப்ரைஸ் ஆஃப் ஹிஸ் கேப். அவன் கேப்போட ப்ரைஸ் என்னன்னு கேட்கணும். வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் யுவர் கேப் அப்படின்னு போட்டு கொஷின் மார்க் போட்டுடலாம். ஆஸ்க் கோவிந்த் வாட் டைம் ஹீ ப்ரிஃபர்ஸ் ஹிஸ் லெசன். அவன் லெசன்ஸ் எல்லாம்
ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த டைமில் அவன் ப்ரிப்பேர் பண்ணுவான், எத்தனை மணிக்கு பண்ணுவான்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ அட் வாட் டைம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஸோ இல்லைனா வென்னுன்னு வச்சு கூட இதுக்கு ஆரம்பிக்கலாம். வென்னுன்னு வச்சா டைம் சொல்லாமல் ஈவினிங், மார்னிங் அந்த மாதிரி பதில் வரும். நம்மளுக்கு கரெக்டாக டைம் தெரியணும், 8 மணிக்கா 9 மணிக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு டைம் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கணும், அட் வாட் டைம் அப்படின்னு கொஸ்டின் ஆரம்பிக்கணும். அட் வாட் டைம் டூ யூ ப்ரிப்பேர் யுவர் லெசன்ஸ் இப்படி கேட்டிங்கன்னா அவங்க வந்து 7 o'clock 8 o'clock அந்த மாதிரி ஆன்சர் கொடுப்பாங்க. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் எ கொஸ்டின் அபவுட் த வெதரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. ஹவு இஸ் த வெதர் டுடே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் வாட் ஹேர் ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம்ஸ் ஆர். இங்கே பாருங்கள் ப்ரோக்ராம்ஸ் ஆர்னு கொடுத்துட்டாங்க. என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பிடிக்கும் அப்படின்னு ப்ளூரலில் கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆர் யோர் ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் ஆன் டிவி. இங்கே ஒரு ப்ரப்போசிஷனை சேர்த்துக்கணும், ஆன் டிவி அப்படிங்கிறது. ஆஸ்க் ராமா இஃப் ஹீ வில் கோ அவுட் ஃபார் அ வாக் வித் யூ. அவன் உன் கூட சேர்ந்து ஒரு வாக்குக்கு வெளியில் வருவானான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் கூப்பிடுறீங்க அவங்கள, அப்படின்னா எப்படி கூப்பிடுவீங்க, வில் யூ கம். இங்கே இடத்துல ஏன் வில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் தான் அது நடக்க போகிற ஆக்ஷனுங்கிறதுனால வில் யூ கம். ஸோ அந்த சின்ன குழந்தைங்களாம் வந்து கேட்பாங்க இல்லையா, இப்போ மேம் கிட்ட போய் ஷால் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம், ஷால் ஐ ட்ரிங்க் வாட்டர், மே ஐ ட்ரிங்க் வாட்டர். ஸோ அதெல்லாம் இனிமே தான் நடக்க போகுது, அதுக்கான பெர்மிஷன் மாதிரி அவங்க கேட்குறாங்க. அது மாதிரி நீங்களும் அவங்களோட ஒப்பீனியனை கேட்க போகிறங்கிறதுனால வில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஆஸ்க் அபவுட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் யோர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனை பேர்னு கேட்க சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் ஆர் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கேட்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம், உங்கள் டீச்சர்கிட்ட கேட்கலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட கேட்கலாம். ஸோ எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் ஆர் ஸ்கூல். ஹவு மெனினாலே எத்தனை பேர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஓனாக இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஷின்ஸ்லாம் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனாலும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து எப்படின்னா ஒரு டாபிக் மாதிரி, காமன் டாபிக் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம எப்படி வேணாலும் கொஷின் கேட்டுக்கலாம். ஸோ போன எக்ஸசைஸில் இதை கேளு அப்படின்னு சொன்னாங்க, இப்போ அப்படி கூட சொல்லலை, நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த வேர்ட்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிளே கிரவுண்ட். டஸ் த பிளே கிரவுண்ட் ஹாவ் அ ஸ்லைடு. இந்த பிளே கிரவுண்டில் ஸ்லைடு இருக்குது, அதாவது சறுக்கு விளையாடுவாங்களா, அதுதான் இங்கே ஸ்லைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பிளே கிரவுண்டில், இந்த பிளே கிரவுண்டில் ஸ்லைடு இருக்கா, எஸ்ஆர் நோ டைப் கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க. ஃபுட்டை வச்சு கேட்கணும் அப்படின்னா விச் இஸ் யோர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு கேட்கலாம். விச் ஃபுட் டு யூ லைக் த மோஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணணும்னு தோணுதோ அப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸ்டோரி புக்ஸ் பாருங்கள், ஸ்டோரி புக்கை வச்சு கேன் யூ நேம் எனி ஒன் ஸ்டோரி புக். ஏதாவது ஒரு ஸ்டோரி புக்கோட நேம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல், வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலோட பேர் என்ன. யூனிஃபார்ம் வச்சு என்ன கேட்கலாம், வாட் இஸ் த கலர் ஆஃப் யுவர் யூனிஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் லைன் எ கார்னிவோரஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். அதாவது அது வந்து மாமிசங்களை மட்டும் சாப்பிடக்கூடிய அனிமலா இல்லை தாவரங்களை சாப்பிடக்கூடிய அனிமலா அப்படின்னு ஒரு கொஷின், எஸ்ஆர் நோ டைப் கொஷின் மாதிரி கேட்டுக்கிறதுனால இங்கே இஸில் வந்து கொஷின் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்புறம் பாருங்கள், கார்ட்டூன் வச்சு ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணணும்னா விச் இஸ் யுவர் ஃபேவரேட் கார்ட்டூன். ஸோ இதுதான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது கார்ட்டூனை வச்சு க்ரியேட்டிவாக கொஷின் கூட மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டேபிள். வாட் இஸ் ஆன் தி டேபிள். இங்கே டேபிள் மேலே என்ன இருக்குன்னு கேட்கலாம். வேர் இஸ் த டேபிள்னு கூட கேட்கலாம். ஸோ வை த டேபிள் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ நம்மளோட ஓன் விஷ் தான், நம்ம எப்படி வேணாலும் கொஷின் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டை வச்சு என்ன கொஷின் கேட்கலாம், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இங்கே நான் எழுதியிருக்கேன், நீங்கள் வேறு கொஷின் கூட மேக் பண்ணிக்கலாம். வெக்கேஷன்ஸ், அப்போ விடுமுறை தினத்துக்கு நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு கேட்கலான்னா வேர் டிட் யூ கோ ஃபார் வெக்கேஷன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கிராண்ட் பேரண்ட்ஸ், do your grandparents live with you. உங்களோட grandparents உங்கள் கூட தான் இருக்கிறாங்களா அப்படின்னா do your grandparents live with you அப்படின்னு கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். ஹவுஸ் வச்சு அப்படின்னா வேர் இஸ் யுவர் ஹவுஸ், உங்கள் வீடு எங்கே இருக்குது, வேர் இஸ் யுவர் ஹவுஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கூட நம்ம கொஷின் கேட்கலாம். லைப்ரரி பாருங்கள், ஹவு ஆஃபன் டு யூ விசிட் த லைப்ரரி. எத்தனை முறை நீ போய் விசிட் பண்ணுவேன். இதுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் வேணாலும் கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ், ட்வைஸ் அ வீக் அப்படி கூட கொடுக்கலாம் நம்ம. ஸோ ஹவு ஆஃபன் அப்படின்னா
எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இல்லை எத்தனை முறை நீ வந்து லைப்ரரியை போய் விசிட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறது கொஸ்டின், ஹவு ஆஃபன். அப்புறம் கிச்சன் பாருங்கள், டு யூ எவர் கோ டு த கிச்சன், நீ எப்போவாது கிச்சனுக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லி. டிட் யூ க்ளீன் த கிச்சன், டு யூ ஹாவ் எனி வாக் இன் த கிச்சன், அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அப்படி நம்ம கொஷின் மேக் பண்ணிக்கலாம். இப்போது 15th ஒன் பாருங்கள், நோட் புக் வச்சு ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ் யுவர் நோட் புக் வித் யுவர் டீச்சர், உன்னோட நோட் புக் உன் டீச்சர்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த கொஷின் கேட்கலாம். டு யூ பிரிங் யுவர் நோட் புக், நோட் புக்கை எடுத்துகிட்டு வந்தியானா பிரிங் யுவர் நோட் புக் அப்படின்றத கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நோட் புக்கை வச்சு எவ்வளோ நாள் கொஷின்ஸ் மேக் பண்ணிக்கலாம். பாக்ஸ், ஹவு பிக் இஸ் யுவர் பாக்ஸ், உன் பாக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும், ஹவு பிக் அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்குறது. பென் அப்படின்னா டு யூ ஹாவ் அ பென், உன்கிட்ட ஒரு பேனாக இருக்கா. பிரெட் அப்படின்னா டு யூ லைக் டு ஈட் பிரெட், உனக்கு பிரெட் சாப்பிட பிடிக்குமா. ஃபாதர், வாட் இஸ் யோர் ஃபாதர்ஸ் நேம், ஃபாதரோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறது. வெஜிடபிள் பார்த்திங்கன்னா விச் இஸ் யோர் ஃபேவரட் வெஜிடபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் கொஸ்டின் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். கொஸ்டின் மேக் பண்ண நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன, எப்படி டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.